If you with it, drop it. ஹலோ மக்களே, நம்ம சைக்கிள்லாம் எப்படி ஓட்டியிருப்போம்? இந்த குரங்கு பெடல் ஓட்டியிருப்போம், நார்மலாக ஓட்டியிருப்பான். ஆனால் இந்த மாதிரி யாராச்சும் படுத்துட்டு ஓட்டிட்டு பார்த்துருக்கீங்களா? ஆனால் இதெல்லாம் எப்படி நான் ஸ்டேரிங்கை திருப்புவான்? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குட்டா. உடனே டக்குன்னு திருப்போம்னா வாய்ப்பு இல்லை மக்களே. அவ்வளோதான். உடனே ஏதாச்சும் அவ்வளோ கார் இருந்துச்சு, உடனே திருப்போம்னா ஸ்பாட் அவுட், ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இதுவாச்சும் பரவாயில்லையா? இதை பாருங்க மக்களே, நீங்களே என்ன அதை அந்த ஸ்பாட்டில் உட்கார மாதிரி செஞ்சுருக்கேன். ஆனால் முன்னாடி ஏதாவது டக்குன்னு வந்துச்சுன்னா ஒரு அளவும் தெரியாது. டக்குன்னு எதுவும் வளைக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்பெல்லாம் எப்படி தான் எனக்கு யோசிக்க தோணும் சத்தியமாக தெரியலையா? அவங்களாச்சும் பரவாயில்ல, இவெல்லாம் அல்ட்ரா லெஜண்ட். சைக்கிளில் போய் ஊஞ்சல் செட் பண்ணி வச்சுருக்கான். எதுக்கு போகும்போது ஊஞ்சல் ஆடிட்டு போயிட்டு இருக்கணுமா? இதை நீங்களே பாருங்க, நல்லாவா இருக்குது இந்த மாதிரியெல்லாம். இதெல்லாம் எப்படி தான் எனக்கு மைண்டில் தோணும்னு தெரியல மக்கள். ஆனால் நான் அதுலேயும் இவன் தான் மக்கள் அல்டிமேட்டு. சீட்டை கொண்டு கீழே வச்சுக்கிட்டு பெடலை மேலே வச்சுக்கிட்டு நிற்கிறான். சும்மா அந்த பெடலை மட்டும் காலை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் மக்களே. கொஞ்சம் கூட எதுவும் எப்படி தான் இதெல்லாம் ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஆனால் 100% சேஃப்டி இதுதான் மக்களே. இதை உடச்சி எவனாலையும் எடுத்துகிட்டு போக முடியாது வண்டியை, இந்த அளவுக்கு சேஃப்டி. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூட்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் இதுதான் ரெடிமேடாக இல்லை இவங்க கஸ்டமைஸ் பண்ணான்னு தெரியல மக்களே. ஆனால் இது பார்க்க அவ்வளோ நல்லாவே இல்லை. அந்த சீட்டை கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்கலாம். அவன் கம்பியில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போ எதுக்கே அந்த சீட்டு? ஐ திங்க் இது வாங்கினது இல்லை, கஸ்டமைஸ் பண்ணியிருக்கான்னு தெரியும். நான் பார்க்க கொஞ்சம் ஓரளவு பார்க்க நல்லா இருக்கேன்னா அவ்வளோவா பிடிக்கலை. ஆனால் இதெல்லாம் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒத்த வீலில் ஓட்டி நார்மலாக நம்ம டூ வீலர் வச்சு நம்ம ஓட்டி எந்த அளவுக்கு ஓட்டமோ அதே 1 வீலை வச்சு ஓட்டி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுறான் மக்களே. அது வந்து நல்லா இருக்குது இதை பார்க்குறதுக்கு. மற்றபடி அவ்வளோவா அந்த கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைஸாக இல்லை. ஆனால் இதெல்லாம் இந்த அளவுக்கு மோசமாக இருக்கக்கூடாது. அப்படியே இந்த நட்டு போர்டெல்லாம் போட்டு வண்டியை ஓட்டுறதுக்கு அது கூட பரவாயில்லையா? ஒரு வண்டியில் 7 பேர் ஓட்டுறது, ஒருத்தன் இறங்கினா மொத்த வண்டியும் கவுந்துடும், அந்த அளவுக்கு இருக்கியா? இதெல்லாம் எப்போ நீங்கள் உங்களுக்கு யோசிக்க தோணுன்னு சத்தியமாக தெரியல எனக்கு. நான் அந்த அளவுக்கு ஒரு டயரு வாங்க கூடாது இல்லையா? கட்டுக்கம்பிலாம் போட்டு கட்டி வச்சுருக்கீங்களே, மனசு இல்லை, மனசாட்சின்னு ஒன்றும் இல்லையாப்பா? நான் இந்த வண்டி ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, சுவிட்சு போகிற மாதிரி வச்சுருக்கேன் மாடிஃபிகேஷன். ஆனால் என்ன, வண்டியாக வந்து ஆட்டே போகிறவங்களுக்கு ஈஸியாக போகும், சாவி தேட தேவையில்லை. சுவிட்சை போட்டோமா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோமான்னு இருக்கணும் அவங்களுக்கெல்லாம். இந்த மாதிரிலாம் எங்கேருந்து யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சாவியை கூட வலிக்குது. ஆனால் இந்த சைக்கிள் ரொம்ப க்யூட்டாக இருக்கியா? நீங்களே பாருங்கள் மக்களே. இந்த குழந்தை எவ்வளோ, அந்த குட்டி குழந்தை எப்படி எவ்வளோ சூப்பராக வண்டி ஓட்டுது, பார்க்க அவ்வளோ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மக்களே. ஆனால் இந்த அளவுக்கு காரம் மாடிஃபை பண்ணி நான் இப்போ தான் பார்க்குறேன். இதில் ஒரு ஆள் உட்காந்து போகிறதே கஷ்டம். ஆனால் நீங்கள் 2 பேர் உட்காந்துட்டு போகிறீங்க. ஐயோ, அதுலேயும் இது என்ன குளிக்கூண்டா இருக்குது. இதில் எவ்வளோ உட்காந்து ரொம்ப லாங்கெல்லாம் போக முடியாது. 1 கிலோமீட்டர், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதுக்கு மேலே போனால் உடம்புலி வந்துடும். இதில் எந்த ஜாமானும் வச்சு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எதுக்கே அந்த வண்டி சும்மா ஷோ கட்டுறதுக்காக நீ செஞ்சுருக்கீங்களா? இந்த மாதிரிலாம் எதுக்கே செய்கிறீங்க? கொஞ்சம் அதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம தலைவன மாதிரி எப்படி அழகாக 2 ஸ்டூலை வச்சு தண்ணியில் கால் படாமல் டெலிவரி பண்ணுறாரு. இந்த மாதிரி இருக்கவங்கயா கண்டுபிடிங்க. இந்த மாதிரிக்குள்ள ஐட்டத்தெல்லாம் கண்டுபிடிங்க. எங்கே இருக்கீங்க நீங்கள்? எவ்வளோ சூப்பராக டெலிவரி பண்ணுறாரு நீங்களே பாருங்க. இந்த மாதிரி கண்டுபிடிங்க, அப்போ தான் யூஸ் ஆகும். நம்ம அந்த முதல்ல வீடியோ பார்த்தீங்க தெரியுமா? ஒரு வீலாச்சும் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணாங்க. 2 வீலை வச்சுக்கிட்டு பறக்கிறான் மக்களே, பறக்கிறான். இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு பறக்கிறான். நான் இந்த வண்டி தாயா வேற லெவல். இது லோடு கொண்டு போகிற வண்டி, நல்லா பார்த்துக்குங்க. 3 வீல் கொண்டு லோடு கொண்டு போகிற வண்டி. எவனுக்குமே தெரியாது உள்ள ஏதோ கண்ணாடி செட் பண்ணி ஏதோ தெரியும் போல இருக்கு. எப்பா ஏன் ராலிக்கு முன்னாடி 2 வீல் மட்டும் தனியாக போகுது. நான் பாவம் ஏன் ஓட்டிட்டு வந்துடுவேன். ஏதோ நிறையா வீல் இருக்காத தப்பிச்சுங்க. ஆனால் அந்த வீல் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டே இருக்கு. அதுவும் ஜோடியாக போகுது. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த ராலிக்காக இருந்தால் ரொம்ப பாவம். ஆனால் ஒரு பிரேக் அடித்ததுக்கு முன்னாடிக்கு அது அப்படியே காங்கிட்டு வந்துடுச்சு. அதெல்லாம் பாவம்ப்பா. நான் மண்டே சொல்லிட்டு நான் என்ன சொல்ல போகிறாங்களோ. நான் எத்தனையோ இது பார்த்துருக்கேன் மாடிஃபிகேஷன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாடிஃபிகேஷனை பார்த்ததே இல்லையா? ஐயோ, ஒரு பெயிண்ட் அடிக்கலாம், இப்படி பான்றாக்க இதை வச்சா ஓட்டுவீங்கடே. இந்த மாதிரிலாம் எப்படா ஓட்டிட்டு போறீங்க சத்தியமாக தெரியல. ஆனால் எனக்கு ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.
இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.